குழந்தைகளே, இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் நாம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் ரொம்பவே இருக்கு. அதுல நாம பார்க்க போவது என்னன்னு தெரியுமா? உயிரெழுத்துக்கள், அதற்கான உதாரணங்கள், அப்புறம் மெய்யெழுத்துக்கள், அதற்கான உதாரணங்கள், உயிர் மெய் எழுத்துக்கள், அதற்கான உதாரணங்கள். இது மட்டுமில்ல, 1 முதல் 10 வரை உள்ள அடிப்படை எண்கள், வாரத்தில் உள்ள கிழமைகள், வருடத்தில் உள்ள மாதங்கள், நாம வீட்டில் சமைக்க பயன்படுத்தும் காய்கள், நாம தினமும் சாப்பிடும் பழங்கள், அப்புறம் காடுகளிலும் ஜூக்களிலும் நாம பார்க்கிற விலங்குகள், நம்முடைய உடல் உறுப்புகள். இது இல்லாம நம் கண்களுக்கு குளிமை தரும் வண்ணங்கள், நாம் கேட்கும் இசைக்கு தேவையான வாத்திய கருவிகள் மற்றும் வடிவங்கள். இவை யாவும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற, பயன்படுத்துகிற மிக முக்கியமான விஷயங்கள். சரி குழந்தைகளா, இவை எல்லாவற்றையும் நாம பார்க்க போகலாமா? எண்கள் இல்லாம எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எண்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1 ஒரு பந்து, 2 2 பந்துகள், 3 3 பந்துகள், 4 4 பந்துகள், 5 5 பந்துகள், 6 6 பந்துகள், 7 7 பந்துகள், 8 8 பந்துகள், 9 9 பந்துகள், 10 10 பந்துகள். விதவிதமா எவ்வளவு எண்கள் நம்மள சுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைகளா? குழந்தைகளே, உயிரெழுத்துக்களை பத்தி பார்க்கலாமா? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக். உயிரெழுத்துக்களுக்கு உதாரணங்களை பார்ப்போமா? ஆ அப்படின்னா அம்மா, ஆ அப்படி சொன்னா ஆடு, இ அப்படி சொன்னா இலை, ஈ இதுக்கு ஈதான், உ உரல், ஊ ஊதல், ஏ இதுக்கு எலி, ஏ ஏணி, ஐ 5, ஓ ஒட்டகம், ஓ
ஓடம். ஔ ஔவை. அக் எஃகு. இத நீங்க எக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளா, இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்? மெய்யெழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இன், இப், இம், ஈ, இர், இல், இவ், இழ், இள், இர், இன். மெய்யெழுத்துக்களுக்கான உதாரணங்களை பார்க்கலாமா? இக்குனா சக்கரம். இங், இதுக்கு சிங்கம். இச், மொச்சை. இஞ்ச், மஞ்சள். இட், பட்டம். இன், கண். இத், மத்தளம். இன், பந்து. இப், கப்பல். இம், பம்பரம். ஈ, நாய். இர், வேர். இல், சேவல். இவ், செவ்வாழை. இழ், சிமிழ். இழ், வாள். இர், கீற்று. இன், மீன். உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்கலாமா? க, ங, ச, ஞ, ட, ந, த, ந,
ம ய ர ல ப ர ல ர ந உயிர்மெய் எழுத்துக்களுக்கான உதாரணங்கள் இப்ப பார்க்கலாம். க கரும்பு, ங சிங்கம், ச சங்கு, க இளைஞன், ட குடம், ந பணம், த தந்தம், ந நகம், ப பசு, ம மரம், ய முயல், ர ரம்பம், ல லட்டு, ப வடை, ழ பழம், ள விளக்கு, ர இறகு, ந அன்னம். தினமும் நம்ம வேலைகளை நம்ம ஒழுங்கா செய்யணும். தினமும்னா கிழமைகளை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. உங்க எல்லாருக்கும் வருடா வருடம் பிறந்த நாள் வரும்ல? யார் யாருக்கு எந்த எந்த மாதத்துல? மாதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்ப நம்ம விதவிதமான சில காய்களை பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்க்கிறது பீட்ரூட், காலிஃப்ளவர், இது கேரட், கத்திரிக்காய், இது மிளகாய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், இது பட்டாணி, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம்,
வெண்டைக்காய். இப்போ விதவிதமா சில காய்கறிகளை பார்த்தோம். மறக்காம பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளே, உங்க எல்லாருக்கும் பழம் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? எத்தனை வகையான பழங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இது அன்னாசி, கொய்யா, இது மாம்பழம், ஆரஞ்சு, பப்பாளி. எவ்வளவு பெருசு! இது பலாப்பழம், இது சப்போட்டா, ஸ்ட்ராபெர்ரி, தக்காளி, இது தர்பூசணி. பழங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குழந்தைகளே, காட்டுலயும் வீட்டிலையும் எப்பவும் வாழற விலங்குகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது கரடி, மான், இது யானை. நீங்க இப்ப பார்க்கிறது நாய். இது குரங்கு, எலி, நீர் யானை. இதுதான் சிங்கம். இது பசு, வரிக்குதிரை, ஒட்டகச் சிவிங்கி, கங்காரு, பன்றி. இது காண்டாமிருகம், குதிரை, பூனை, புலி. எவ்வளவு வகை வகையான விலங்குகளை பாத்தீங்கல்ல? உங்க எல்லார் உடம்புலயும் இருக்கிற உறுப்புகளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது கண், மூக்கு, வாய், காது, தலை, கழுத்து, மார்பு, வயிறு. இது கை, பல், விரல், நகம். இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வச்சுப்பீங்கல்ல? நீங்க எல்லாரும் தினமும் போடுற உடைகள்ல எவ்வளவு வண்ணங்கள், அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா? ஊதா, ஊதா பூ, கருப்பு, கூந்தல், நீலம். நீங்க பாக்குற வானம் தான் நீலம் கலர்ல. பச்சை, இலை, மஞ்சள், எலுமிச்சை,
சிவப்பு ஆப்பிள் தான் எப்பவுமே சிவப்பா இருக்கும். வெள்ளை மல்லிகை பூ. ஆரஞ்சு ஆரஞ்சு எப்பவுமே ஆரஞ்சு கலர்லயே இருக்கிறத நாம பார்க்கறோம்ல. வண்ணங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைகளா? இசை இல்லாம இவ்வுலகம் இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? வாத்திய கருவிகள் இல்லாம இசை ஏது? வாத்திய கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? டோலக், சித்தார், மௌத்தார்கன், தப்லா, ஹார்மோனியம், வயலின், புல்லாங்குழல், xylophone, பியானோ. நம்மை சுற்றி எத்தனை வடிவங்களில் எத்தனை பொருட்கள். வடிவங்கள் சிலவற்றை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம், கோளம், அரைக்கோளம், கனசதுரம், கூம்பு, நட்சத்திரம், ஐங்கரம், பிரமிட். எத்தனை வகையான வடிவங்கள் பாத்தீங்களா?